வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இன்வெர்ட்டர். நம்ம தொடர்ந்து இன்வெர்ட்டர் சர்க்யூட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட். உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ செக்ஷனில் வரக்கூடிய பவர் சப்ளையில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 12012 3 ஆம்பியர் அல்லது 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது வந்து பிரைமரி, இது செகண்டரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இன்வெர்ட்டர் மேக் பண்ணுறதுக்காக நம்ம செகண்டரியை பிரைமரியை என்ன பண்ணுறோம், உங்களுக்கு செகண்டரியாகவும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த செகண்டரி ஒரு லோடு பல்புக்கு போகுது. ஓகே, இதில் என்ன டிரைவ் சர்க்யூட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்யூட்லாம் ஐசி யூஸ் பண்ணியிருந்தோம். 4047 CD 4047 யூஸ் பண்ணியிருந்தோம். தென் அதற்கப்புறம் வரக்கூடிய ஐசி என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், ஓகேவா, ஒரு கம்பேரட்டர் யூஸ் பண்ணி LM358 யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இன்னும் IR2153 இருக்குது, 494 ஐசி இருக்குது. ஓகேங்களா? நிறைய ஐசிஸ் இருக்குது இந்த மாதிரி டிரைவ் செக்ஷன் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது SG3525 லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெர்ட்டர் இது கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பவர் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கோம், 2 ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான் இருக்குது. ஐசி கிடையாது, கம்பேரட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் மேக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ப்ளஸ் ஒயர், இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஒயர் பேட்டரியில் கொடுக்குறோம். பாருங்கள், என்னது உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ், பக்கா பிரைட்னஸ். ஓகே, இந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான பிரைட்னஸ் கூடிய இந்த சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக 2 டிரான்சிஸ்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போது நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்யூட் பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சேனலுடைய நோக்கம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் இருக்குது, படிப்பு இல்லை அப்படின்னா கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எங்கள் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் மினி ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணும். பேசிக் லெவல் 1, பேசிக் லெவல் 2, அதுலேயும் மினி ப்ராஜெக்ட், வித்தியாசமான ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நாலேஜ் வரும், இல்லைன்னா வராது. அதாவது வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணும்பொழுது தான் அந்த ப்ராக்டிக்கலுக்கு உண்டான டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஓகேங்களா? அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 இல்லாமல் உங்களுக்கு CRT டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் பவர் சப்ளைஸ், இதெல்லாம் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சர்க்யூட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஒரு பேசிக் பிரின்சிபல், அதாவது ஒரு இன்வெர்ட்டருடைய சர்க்யூட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரைமரி, இது வந்து செகண்டரி, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். பொதுவாக இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட். பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னால் HF டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா உங்களுக்கு அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் நம்ம வந்து HF டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். ஓகே, இதில் இது பிரைமரி, செகண்டரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல பேட்டரி. இதோ பேசிக் பிரின்சிபல். இந்த பேட்டரி அப்படியே டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரைமரி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரைமரி என்னாகும், லோடாக ஆக்ட் ஆகி ஹீட் ஆகி
ப்ராப்ளம் வரும். பேட்ரி ஃபுல்லாக கரண்ட் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். ஓகேவா, ஷார்ட் சர்க்யூட் மாதிரி. பட் இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை என்ன பண்ணலாம், நம்ம ஆன் ஆஃப் பண்ணலாம். ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோமோ அத்தனை சைக்கிள்ஸில் ஏசி இந்த இடத்துல செகண்டரியில் இன்டியூஸ் ஆகிரும். இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்பொழுது ப்ரைமரியில் ஒரு மேக்னெட்டிக் ப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். இந்த ப்ளக்ஸ் என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகும்போது, கட்டாயி ஆகும்போது, ஆன் ஆஃப் ஆகும் பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு ஜம்ப் ஆயிரும். அதை தான் இந்த செகண்டரி வைண்டிங் என்னவா மாற்றுது, ஏசியாக மாற்றுது, அல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றுது. கொடுக்கறது டிசி. இதை என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஏசியாக எடுக்கிறோம். இதில் எவ்வளோ வோல்ட்டு எவ்வளோ ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது எது முடிவு பண்ணணும்னா இந்த சுவிட்சிங். வோல்ட்டு வந்து இந்த வைண்டிங், செகண்டரி வைண்டிங். ஓகேவா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஆனால் நிறைய சர்க்யூட்ஸ், விதவிதமான சர்க்யூட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இது ஒரு பேட்டரி சர்க்யூட்டில் தெரியுது. இதான் பேட்டரி, இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. இது 0-230 டர்ன்ஸ் இருக்கிறதா வச்சுக்குவோம். இது என்ன 12-0-12 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். ஆடியோவில் வர பார்சபிள் டிரான்ஸ்ஃபார்மர். பேட்ரி இந்த மாதிரி செட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இதன் வழியாக சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது அப்படி ஒரு பல்ஸ் மேலே. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் பேட்ரி தான். இந்த இடத்துல 2 சுவிட்சும் இருக்குது இல்லையா. இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டோம். இது ஓப்பன்லேயே வச்சுட்டு இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் ஃப்ளோ இப்படி வரும், இந்த மாதிரி வரும். இப்படி வரும்பொழுதும் ஜம்ப் ஆகும். அப்போது இந்த சுவிட்சை என்ன பண்ணுறோம், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோம். அதாவது ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்டில் இந்த மாதிரி சுவிட்ச் இந்த மாதிரி இருக்கிறோம். இது வந்து நெகட்டிவ், இது வந்து ப்ளஸ், இது வந்து பாசிட்டிவ். அப்போது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த சுவிட்சை இதை மாறி இதை ஆன் பண்ணும் பொழுது இது ஓப்பனில் இருக்கும். ஓகேவா, அதாவது இது க்ளோஸ் ஓப்பன் மாற்றி ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஒரு ஏசி வோல்ட்டு இந்த வைண்டிங்கை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக். ஸோ இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மேனுவலாக இந்த மாதிரி சுவிட்சிங் பண்ண முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதான் டிரான்சிஸ்டர். இந்த மாதிரி சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. இந்த இடத்துல ஒரு லோடு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு லோடு பல்ப் கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான். 12-0-12 5 ஆம்பியர் யூஸ் பண்ணுறதுனாலும் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர். 2 டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் 2N3055. இது LF லோ ஃப்ரீக்வன்சிக்கு பெஸ்ட்டு டிரான்சிஸ்டர். லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து 50 ஹெர்ட்ஸ். அதேமாரி இந்த இடத்துல இருக்குது 2N3055. இது ஒரு மெட்டல் டிரான்சிஸ்டர், மெட்டல் பேக்கேஜ். இந்த டிரான்சிஸ்டர் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. சிம்பிளாக 2 டிரான்சிஸ்டர் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. 2 ரெசிஸ்டர்ஸ் தேவை. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 வாட்லேருந்து 5 வாட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் 56 ஓம்ஸ் அல்லது 68 ஓம்ஸ் 2 அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்மெல் பக்காவாக இருக்கும். இந்த இடம் வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ரி கொடுத்த உடனே ஒர்க் பண்ணும். அதாவது எந்த கம்பேரட்டர் தேவையில்லை, மேற்கொண்டு நிறைய எந்த காம்பவுண்ட்ஸும் தேவையில்லை. 2 டிரான்சிஸ்டர் 2 ரெசிஸ்டர், அவ்வளோதான், சிம்பிள். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும் பொழுது எனி ஒன் ஆஃப் த டிரான்சிஸ்டருக்கு பேஸ் பயஸ். இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு இங்கேருந்து இந்த பாசிட்டிவ் லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நேரம் என்ன பண்ணும், இதன் வழியாக பேஸுக்கு ஒரு ட்ரிகர் கிடைக்கும். சைமல்டேனியஸாக 2 கிடைக்காது, ஒன்றுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஒன்று சுவிட்சிங் ஆயிரும், ஒரு ஃப்ளக்ஸ் ஒரு சுவிட்சிங் கிரியேட் பண்ணிடும், ஒரு சேச்சுரேட்டட். ஓகேவா, அப்போது ஒரு பேக் இஎம்எஃப் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, உடனே அடுத்தது என்ன உங்களுக்கு, இந்த டிரான்சிஸ்டர் 2ம் ஆசிலேட்டர். ஏற்கனவே நம்ம 2 சேனல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம், இதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், 2மே சுவிட்சிங் ஆகிட்டே இருக்குது, மாறி சுவிட்சிங் ஆகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரெசன்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா,
இந்த ரெஸ்பான்ஸ் இந்த இண்டக்டன்ஸ் வேல்யூவை பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னு வரும். இது கிட்டத்தட்ட 50 to 60 ஹெர்ட்ஸ் வரும். CRO இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்கு. மறுபடியும் 1 செகண்ட் இந்த சர்க்கியூட் நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். மினிமைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, பாருங்கள், 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது, லோட் அவுட்புட்டில் கொடுத்துருக்கோம். நான் பேட்டரியோட மைனஸ் ப்ளஸில் கொடுக்குறேன். ஓகே, நல்ல பிரைட்னஸ் நல்லாவே இருக்கும் பிரைட்னஸ். ஓகே, நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதற்கு அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.